ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோய் உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். நமக்கு எப்படி ஒவ்வொரு விஷயத்து மேலேயும் பெரிய ஆர்வம் இருக்குமோ, அதே போல தான் கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் இருக்கிற இளந்தாரி பசங்களுக்கு புறா சோக்கு மேலே ஆசை. புறாவை வாங்குறது, புறாவை வளர்க்குறது, புறாவை ரேஸுக்கு தயார்படுத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இந்த பசங்க தயார்படுத்துகிற புறாவை வாங்குறதுக்கு வெளியூர்லேருந்து கூட ஆளுங்க வருவாங்க. அப்படி தரமாக தயார்படுத்துவாங்க. நம்ம பார்த்துட்டு இருக்குமே, இவர் தாங்க வேலு. இவர் பீங்கா மாதிரியான பொருட்களை இறக்குமதி செஞ்சு அதை பிஸ்னஸாக பண்ணிகிட்ருக்காரு. இந்த கிளப்பை 2017 ஆரம்பித்து இப்போ வரைக்கும் வேலுக்கிட்ட தான் இருக்குது. இந்த கிளப்பில் வருஷம் புறா டோர்னமெண்ட் நடத்தி அதில் ஜெயிக்கிறவங்களுக்கு பரிசு கொடுத்து ஊக்குவிப்பாங்க. ரஹீம், இவரோட வேலையே புறா ரேஸ் விடுறது, புறா வாங்கிறது, விற்கிறது. இது வரைக்கும் இவர் மேலே நிறைய கேஸ் இருக்கு. இவரை அந்த கேஸில் அந்த வெளியே எடுத்து விடுறது ஒரு கட்சியில் இருக்கிற தலைவர். (2023) முதல் போட்டி வேலுக்கும் ரஹீமுக்கும் நடக்குது. கடந்த 3 வருஷமாக நம்ம தான் ஜெயிச்சிருக்கிறோம். இந்த வருஷமும் நம்ம தான் ஜெயிக்க போகிறோம். பேர் டைம் நோட் பண்ணு. அந்த லாஃப்ட்டு கால் பண்ணி புறா இருந்துச்சான்னு கேளுங்க. அங்கே டைம் கேளு. இது புராணம் உள்ளாட இருக்கு, லாஃப்ட் இருக்கு, எல்லாத்துக்கும் உள்ளே தீனி வச்சிருக்கு. நான் நோட் பண்ணிக்கிறேன். மேலே பறக்குது, அதை பாருங்க. அங்கே அவங்க புறா இறங்கிடுச்சானே. இன்னும் ஒரு நிமிஷம் உங்கள் புறா மேலே பண்ணுச்சுன்னா நீங்கள் தான் ஜெயிச்சிங்க. இப்படி ஆமாம், இறங்கிடுச்சான். எப்படியா தான் நம்ம ஜெயிக்கிற மாதிரி இருக்கும் போல. என்ன சார் டைம் முடிஞ்சா? டைம் முடிஞ்சிச்சுண்ணே, நீங்கள் தான் ஜெயிச்சிங்க. சார். கிளப்புக்கு வந்து ப்ரைஸ் வாங்கிக்கோங்க. அன்னைக்கு எல்லாரும் எதிர்பார்த்தது வேலூர் புறா ஜெயிக்கணும்னு தான். புறா டோர்னமெண்ட் நடத்துகிறதே வேலு தான். யார் ஜெயித்தாலும் வேலு விகே கிளப்பில் வச்சு தான் ஜெயித்தவங்களுக்கு கப்பு கொடுப்பாரு. சீட் பண்ணி ஜெயிச்சது யாருக்கும் தெரியுமாண்ணா? தெரியாதவங்க பார்த்துக்கோ. யார் யார் சீட் பண்ணி ஜெயிக்கிற? ஒருத்தர் நானும் சீட் பண்ணி ஜெயிச்சேன். என்னடா இப்போ அதுக்கு
ஏய் அம்மா வாடா என் இடத்துல வந்து என்னை வெளியே தத்துறீங்களாடா? உங்கள் யாரையும் நான் சும்மா விட மாட்டேன்டா. எங்கள் மேலே கேவிச்சில்ல, இதுக்கப்புறம் நீ எப்படி புறாங்களை பறக்கிறோம் நான் பார்த்துக்கிறேன். இதுக்கப்புறம் இந்த கிளப்புக்குள்ளே வர முடியாது. இன்னும் நீ எப்படி வெளியே இருந்துறேன்னு நான் பார்த்துக்கிறேன். ரஹீம் வேலு வெளியே இருந்தா பிரச்சனை பண்ணுவான்னு சொல்லி ரஹீமோட செல்வாக்கை பயன்படுத்தி வேலுவை ஜெயிலுக்கு அனுப்பிட்டான். அவர் தானே சொன்னார், இந்த ரேஸில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த கிளப் உண்டு. நம்ம ஏன் அவங்க 2 ஃப்ரெண்டுக்கிட்ட ஹெல்ப் கேட்கக்கூடாது? நீங்கள் சொன்ன மாதிரி அவன் வெளில வந்து கிளப்புக்கு வந்தான். வர ரேஸில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்கள தான் இந்த கிளப்புன்னு சொல்லி வெளில அனுப்பிச்சிட்டேன். நீங்கள் சொன்ன மாதிரி கிளப் யாருதுண்ணே? இலியாஸ் இவர் ரெடி பண்ண புறா இது வரைக்கும் எந்த பந்தயத்திலையும் தோத்ததே கிடையாது. அந்த அளவுக்கு தரமாக ரெடி பண்ணுவார். வேலு கிளப் ஆரம்பிக்கிறதுக்கு இவர் தான் முக்கியமான காரணம். மைக்கேல் இவர் வெட்டினரி ஹாஸ்பிட்டலுக்கு மருந்து சப்ளை பண்ணிட்டு இருக்காரு. இவர் சொந்தமாக லாரி டிரான்ஸ்போர்ட்டை வச்சு நடத்திட்டு இருக்காரு. மைக்கேல்கிட்ட பேசிட்டு இருக்காரு. இவர் தாங்க சிவா, மைக்கேலோட லெஃப்ட் ஹேண்டு, பினாமி, எல்லாமே இவர் தான். மைக்கேல் ஒரு வேலை சொன்னா தெளிவாக செஞ்சு முடிப்பார். ரவி மைக்கேலோட வெட்டினரி ஹாஸ்பிட்டல் மருந்து எல்லாத்தையும் இவர் தான் சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஹலோ, லோடில் வந்துருச்சா? வா ரவி, வரண்ணே. உட்காரு. நம்ம டோர்னமெண்ட்டை பற்றி பேசலாம் தானே வந்தேன். புதுசாக 2 பசங்க புறா வளர்த்துட்டு இருக்காங்க. நம்ம கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறானுங்க. அதான் உங்கள்கிட்ட அறிமுகப்படுத்தலான்னு பார்க்குறேன். வர சொல்லட்டுங்களாண்ணே? வர சொல்லு, பார்த்துக்கலாம். இத்தனை வருஷம் கூட இருக்க, நீயே கூப்பிட்டு பழக்கப்படுத்த வேண்டியதானே? இல்லைண்ணே, நானே கொடுத்துருவேன். இதனால் பசங்களை ஒரு டைம் நீங்கள் பாஸ் விட்டீங்க நல்லாயிருக்கும். அதான் பார்க்குறேன். சரக்குலாம் வந்துடுச்சா? வந்துருச்சு. நீங்கள் 2 பேரும் சேர்ந்து டிஸ்ட்ரிபியூட் சரிங்கண்ணே, நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுறேன். விருத்தாச்சலத்துலேயும் கிளப் ஆரம்பிக்கலான்ட்டு இருக்கேண்ணே. நீ ஆரம்பிக்கிறது தப்பு இல்லை. உனக்கு போட்டியாக ஒருத்தன் வருவான். அவனை ஜெயிச்சு நீ அப்புறம் கிளப் போய், அப்போ தான் உன் பேர் நிற்கும். சரிங்கண்ணே. சிவா கூட தானே இருக்க, அவர் எப்படி கிளப் ஆரம்பித்தார் தெரியும்ல, பார்த்து பண்ணிக்கலாம். இந்த மருந்து பிஸ்னஸை முன்னாடி வச்சு பின்னாடி கூலிப், ஆன்ஸ், சிகரெட் இது மாதிரியான இல்லீகல் பொருட்களை பின்னாடி வச்சு சப்ளை பண்ணிட்டு 4 இருக்காரு. நாள் சரக்கு வந்துட்டு இருக்கு. அதான் முக்கியமான சரக்கு. பத்திரமா பார்த்து. நான் பார்த்துக்கிறேன். சரிண்ணே, நான் ஏற்கனவே பேசிட்டேன். ரவி வரா? அண்ணே, அன்னைக்கு சொல்லியிருந்தேன் 2 பசங்க, ஆமாம். இலியாஸு, வேலு, முன்னாடி வாங்க. எத்தனை வருஷமா புறா வளர்க்குறீங்க? 7 வருஷமான. 7 வருஷமாவா? என்னென்ன புறாடா வளர்க்குறீங்க? ஃபேன்சி புறா, ரோமரு, கரணை, சாதா புறா எல்லாமே. தம்பிங்க 7 வருஷமாக புறா வளர்க்குறாங்க. கிளப் ரூல்ஸை சொல்லிவிடு, புறாவை எப்படி பறக்கணும்னு சொல்லிவிடு, எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துரு. ரவியை ஃபாலோ பண்ணிக்கங்க. பசங்க அவனையும் காணும். ஃபோன் அடி, எங்கே இருக்காங்கன்னு. என்னன்னு தெரிலண்ணே, இந்த ஃபோன் அடிக்கிறேன். ஆடா ரைஸு, உட்காரு.
கேள்விப்பட்டேன் உன் புறா அதிக நேரம் பறந்து கப்படிக்குதாமே. சூப்பர்ரா. இனிமேல் என்ன பண்ணலான்னு இருக்க? ஆமாண்ணே, அதை பற்றி பேசலாம் தானே வந்தேன். சொல்லலையா சார்? விருத்தாச்சலத்தில் கிளப் ஆரம்பிக்கலான்னு இருக்கேண்ணே. என்னது கிளப்பா? அதான் உங்களுக்கு கேட்கலான்னு வந்தேண்ணே. ரவி ஆல்ரெடி கிளப் ஆரம்பிக்கணும்னு சொன்னாப்புல. இப்போ புதுசாக நீயும் கிளப் ஆரம்பிக்கணும்னு சொல்கிற. இந்த ஆசை இப்போ இல்லைண்ணே, புறா வளர்க்க ஆரம்பத்துலேருந்து இந்த ஆசை இருக்குது, தனியாக ஒரு கிளப்பாக ஆரம்பிக்கணும்னு. நீ சொல்கிறதெல்லாம் சரிதான்டா. ரவியும் கிளப் ஆரம்பிக்கணுன்றான், நீயும் வைக்கணுன்ற. 2 பேருக்கு பந்தயம் வைக்கும். யார் ஜெயிக்கிறீங்களோ அவங்களுக்கு தான்டா கிளப்பு. ரவியை நான் ஆப்போசிட்டாக எப்படி நிற்க முடியும்? அவர் தான் உங்ககிட்ட என்னைய சேர்த்து விட்டாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. ரவிக்கிட்ட நான் பேசிக்கிறேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த கிளப் ஆரம்பிக்கணும்னா உனக்கு போட்டியாக ஒருத்தன் வருவான்னு. அவனை ஜெயிச்சு இந்த கிளப்பை நீ ஆரம்பிச்சுக்கொன்னே அவன்கிட்ட சொல்லியிருக்கேன். ரவி என் பேச்ச மீற மாட்டான், பயப்படாமல் போ. ரேஸ் எப்போன்னு தேதி நான் சொல்கிறேன், சரியா? சரிண்ணே, அப்புறம் நீங்களே சொல்லிட்டீங்க, இப்போ நான் கிளம்புறேண்ணே. தம்பி, கிளப் ஆரம்பிக்கிறது பெருசு இல்லை, அண்ணன் பேர் கெடாமல் பார்த்துக்கணும். அதுக்கு முன்னாடி உனக்கே தெரியும் ரவியை ஜெயிக்க முடியாதுன்னு. பார்த்து முடிவு பண்ணிக்கோ. ரவி, அண்ணன் பார்க்கணுன்னு சொல்கிறாரு, கிளம்பி வா. சொல்லுங்கண்ணே, வர சொல்லியிருந்தீங்களா? ஏன் வர சொன்னேன்னா, விருதாச்சலத்தில் கிளப் ஆரம்பிக்கணும்னு சொன்னில்ல, அதை பற்றி பேசாம வர சொன்னேன். நம்ம பையன் ஒருத்தன் கிளப் ஆரம்பிக்கணும்னு இருக்கான், அவனுக்கும் உனக்கு போட்டி வைக்கலான்னு இருக்கேன். அவன் வேற யாரும் இல்லை, டியாஸ் தான். தெரிஞ்சுதான் பேசுகிறீங்களாண்ணே? அவனை இந்த ஃபீல்டுக்குள்ளே கொண்டு வந்ததே நான் தான். சின்ன பையனா அவனுக்கு சரிசமமாக நான் போட்டி பண்ணுமா? என்னை ஜெயிச்சிருவானா அவன்? அவன்கிட்ட என்ன சொல்லியிருந்தேன்ல, உனக்கு போட்டி ஒருத்தர் வருவாங்க, அவன் லியாஸ் தான். அவனை ஜெயிச்சு கிளப் பண்ணி எடுத்துக்கோ. யோசிக்காத ரவி, ரேஸ் கிட்ட நான் சொல்கிறேன். இன்னும் ஃபோன் எடுக்கல, கிளம்பு கூட போகலாம். இதோ ட்ரை பண்ணிட்டு இருக்கேண்ணே. அண்ணன் வருவார், அவர் என்ன கேட்குறாரு அதுக்கு மட்டும் தான் பதில் சொல்லணும், புரியுதா? மற்ற பசங்களை எங்கடா? இதில் யாரா போலீஸ் இன்ஃபார்மரு? இன்ஃபார்மர்லாம் யாரும் இல்லைண்ணா, அவங்க கூட தானே இருக்கோம். இப்போ வந்து சரக்கு யாரா போட்டு கொடுத்தது? நாங்கள் இல்லைண்ணா. விடுண்ணே, நம்ம பசங்க. இன்ஃபார்மர் யாரும் தெரிய வரைக்கும் வெளியே விட்டாங்க. 10 பசங்க வந்தாலும் பிடிச்சது. நான் பார்த்துருக்கேன். இந்த விஷயத்தை யார் போட்டு கொடுத்துருப்பா, அவனை கண்டுபிடிக்கிறேன். ஏய், கிளப்பை பற்றி பேசுகிறோமே, என்னாச்சு? ஏய், உங்கள் 2 பேர்ட்டுக்கு கூண்டு இருக்குடா, என்கிட்ட கூண்டு இல்லைடா. நான் அப்புறம் ரேஸ் விடுறது. அது கிளப்பை ஆரம்பிக்கிறத பற்றி மைக்கேல் அண்ட பேசிட்டு தான் வந்தேன். இப்போ நமக்கும் ரவி அண்ணனுக்கு தான் இங்கே போட்டியே. ரவி ஜெயிச்சாதான் கிளப்பை ஜெயிக்க முடியும், புரியுதா? கிளப்பை ஆரம்பித்தாலும் ஒரு வருஷம் ரேஸ் நீ ஏன் கூண்டுலேருந்து விடலாம், ஒரு வருஷம் இவன் கூண்டுலேருந்து விடலாம். அது இங்கே பிரச்சனை கிடையாது, புரியுதா? தான் கூட இருந்த சின்ன பையனே தன்னை தோக்கடிச்சது ரவிக்கு சுத்தமாக பிடிக்கல. அந்த ஒரு விஷயம் ரவியை ரொம்ப கோவப்படுத்துச்சு. இலியாஸோட புறா வளர்க்குற தூதம் ட்ரைனிங்கும் தொடர்ந்து இலியாஸை 3 வருஷமா ஜெயிக்க வச்சுச்சு. எல்லாரும் நம்ம புறா மேலே ஒரு கண்ணா இருக்காங்கடா. வர ரேஸில் ட்ரைனிங் கொடுறா, புறா எல்லாம் ரெடி பண்ணுறா. என்ன இந்த புறா ரேஸுக்கு போயிட்டு வந்ததுலேருந்து சோர்ந்தே உட்காந்துருக்கு, என்ன ஆச்சு இதுக்கு? தான் பாரு. இதுக்கு காரணம் இதானா?
இந்த வீடியோ உனக்கு யார் ஆரம்பிச்சா? ஏன்டா அவனை அடிக்கிற? என்னடா இது? என்னடா 2 பேரும் என்ன சந்தேகப்படுறீங்களா? ஏய், இந்த வீடியோ உனக்கு யார் ஆரம்பிச்சான்னு பாரு. ஏய் கவிராஜ், கவிராஜ், ஏய் வாடா. நான் இடம் பிரச்சனை சொல்லி வர சொன்னா நீங்க வேலை போட்டு அடிச்சிட்டு இருக்கீங்க. உன் ஆள் தான் எங்களை அடிக்க வந்தான், அவனை கேளு. ஏன்டா வீடியோ அமைச்சது இவ தான் நினச்சி நான் அடிக்க வந்தேன். அதுக்கு நீ அடிப்பியா? வேலை நான் வர சொல்லலையே, மற்றவங்கள தானே இடம் பிரச்சனைக்காக வர சொன்னேன். நான் இந்த பையன் வீடியோ அது இதுன்னு சொல்லி ஏதோ பிரச்சனை வளர்த்திட்டு இருக்கானே. என்ன தம்பி வீடியோ அது இதுன்றான். ஊசிக்கு போன புறாவை என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஊசி போட்டு கொண்டானே. அதை யாரோ வீடியோ எடுத்து அமுச்சிட்டாங்க. அது ரவியனை தான் அமுச்சு சந்தேகப்பட்டு வந்துட்டானே. இவன் மேலே தான் தப்பு. 3 வருஷமா நீங்கள் தான் ரேஸ் விட்டு ஜெயிச்சிட்டு இருக்கீங்க. ரவி நீ உங்கள் கிளப்பில் ரேஸ் விட மாட்டார். ரவி கடவுள் கிளப்பில் தான் ரேஸ் விடுவாப்புல. ரவியால் எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்களும் எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது. மைக்கேல் சொன்ன மாதிரியே இலியாஸை அந்த கிளப்போட தலைவராக மாற்றினார். இந்த பிரச்சனையால் தன்னோட நண்பங்கிட்ட சண்டை போட்டு பிரிஞ்ச இலியாஸ் அப்பையிலிருந்து இந்த வருஷம் வரைக்கும் தன்னோட நண்பங்கிட்ட பேசவே இல்லை. நீ வெளியே வந்தோடனே நானே உனக்கு பார்க்க நினைச்சேன். நல்ல வேலை நீயே வந்துட்ட. என்ன விஷயம் சொல்கிறான்? நம்ம கிளப்பு கைமீறி போயிடும் போல. வரப்போகிற ரேஸில் நம்ம ஜெயிச்சா மட்டும்தான் கிளப்பு நம்மளுக்கு கிடைக்கும் போல. அதான் இலியாஸு, நீ ரேஸில் கலந்துக்கோ. என்ன வேலை? எந்த விஷயத்துக்கு கூப்பிட்ற? அந்த விஷயம் திரும்பலாம் வரமாட்டேன். அந்த விஷயம் திரும்ப கூப்பிடாத. அன்னைக்கு நடந்ததுலேருந்து எனக்கு புறா திரும்ப ரேஸு கூடணும் இந்த ஆசையே இப்போலாம் இல்லை. ரேஸே வெறுத்துட்டேன். நீ வரலன்னா கிளப்பு கைமீறி போயிடும் போல. நீ வரனாலும் பரவாயில்ல, உன் புறாவை எனக்கு கொடு. தயவு செய்து இந்த விஷயத்துக்கு மட்டும் என்ன கூப்பிடாத. இதனால் நான் பட்ட வரைக்கும் போதும். என்னால் இந்த விஷயத்துக்கு உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது, கோச்சிக்காத. சரிடா, நான் வரேன்டா. சரி நான் அவனை பார்க்குறேன். நீங்கள் யார்? நான் யாரா? என்ன தெரியல. சோப்பா, இப்போது உங்களோட கிளப்பு என்கிட்ட தான் இருக்குது. இப்போது நடக்க போகிற ரேஸில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த கிளப்பு. அதாவது உங்களுக்கு தெரியுமா? அதனால் கிளப்பில் பார்த்தேன், போர்டில் உங்கள் நேம் தான் பெரிய இடத்துல இருந்துச்சு. ஸோ உங்கள் பறக்கலையும் நீங்கள் பறக்க விடணும். பார்க்கலாம் யார் ஜெயிக்கிறான்ட்டு. ஸோ அதாவது தான் வந்தேன். ஜெயிக்க போகிறது வேலுப்புறா தான். வேலுப்புறாவா?
அவன் புறா தான் ஃபார்ம்லே இல்லையே, உங்களுக்கு தெரியாதா? ஃபார்மில் இருக்கோ இல்லையோ ஜெயிக்க போகிறது வேலு புறா தான். பார்க்கலாம் யார் புறா பறக்குதுன்னு. அதையும் பார்ப்போம், எங்கள் புறா தான் ஜெயிக்கும். ஹலோ கவிராஜ், எங்கடா இருக்க? புறாவுக்குலாம் ட்ரைனிங் கொடுக்கணும்டா, நாளைக்கு வந்துடு, அர்ஜென்ட்டாக வந்துடு. வாடா. வரேன்டா. புறாலாம் எப்படா பறக்குது? இன்னும் அப்படி தான் பறக்குதா? நல்லா ட்ரைனிங் கொடுக்க வேண்டியதானே? டாக்டர் வேறு வந்திருக்காரு போல், நல்லா ட்ரைனிங் கொடுக்க வேண்டியதானே? ஆமாம், நான் டாக்டரு, இவர் சீப் டாக்டரு, இவர் ரேஸில் பறக்க விட போகிறாரு. ஆமாண்டா, உன்கிட்ட தான் புறா கேட்டேன், நீ தரமாட்டேன்னு சொல்லிட்ட. ரேஸுக்கும் கூப்பிட்டேன், நீ வரமாட்டேன்னு சொல்லிட்ட. நீ தான், அதான் நான் கவலையில் உட்காந்துருக்கேன். இல்லைடா, அந்த புறா இருந்திருந்தா நான் வந்திருப்பேன் ரேஸுக்கு. அந்த புறாவை தான் அவங்க டாக்டரு ஊசி போட்டு கொண்டாரு. இப்போ என்கிட்ட எந்த புறா இருக்குது, நான் ரேஸுக்கு வரேன். என்னடா கொண்டன்றீங்க? இந்த ரேஸில் கலந்துக்கோங்கடா, யார் கொண்டன்னு தெரியும்டா. என்னடா இவன் கொல்லன்னு சொல்லிட்டு இருக்கான்? இவன் தான் கொண்டான்னு அந்த வீடியோவில் நல்லாவே தெரிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் இவன் எப்படா நிரூபிப்பான்? சரிடா, நான் ரேஸுக்கு வரேன்டா. நான் ரேஸுக்கு வருது உங்கள் 2 பேத்துக்கு மட்டும் தான் தெரியணும். என்ட்ரி போகிற அன்றைக்கி தான் எல்லாத்துக்குமே தெரியணும். சரிடா, வெளில தெரியாமல் பார்த்துக்கூடா. நான் ரேஸுக்கு வரேன்டா. போடா, நம்ம கிளப்புடா. மேலே போகிறதுக்கு என்னடா யோசிச்சு நின்றுட்டு இருக்க? வாங்கப்பா, என்ன விஷயம்? என்ட்ரி போட வந்தோம். யார் பேரில், யார் லாஸ்ட்டில்? இப்போ தெரியும். இதோ வருது பாரு நம்ம புறா. எங்களுக்கு தான் வந்துருச்சு. இதா வருது பாரு. அவனுங்க புறாவை பாரு, ரொம்ப பொறுமையாக வருது. டேய், புறா விட்டுட்டு ரகிம் போயிட்டான். இவனை 2 பேரும் மட்டும் தான் இருக்கானோ. புறா ஜெயிச்ச உடனே இவங்களை பிடிச்சி வச்சுக்கிட்டு ரகீமை வர வைக்கணும். இவனுங்களை அடிக்கிற அடியில் ரகீம் இங்கே வரணும். சொன்னது என்னடாச்சு? பறந்துக்கிட்டு தானே இருக்கு. முடிச்சவண்ணே, முடிச்சுட்டு வந்துடுறேண்ணே. சரி, முடிச்சுட்டு கூப்பிடு. ஏய், உனக்கு போயிட்டு வரண்டா. ஏய், யாரா நீங்க? விடுங்கடா, விடுங்கடா. ஏய், புறா இறங்குற மாதிரி தெரியுது. அண்ணன் இருக்கிற இடத்துக்கு போய்க்க. அண்ணன் எனக்கு ஒரு வேலை கொடுத்துருக்காரு, அதை முடிச்சுட்டு பின்னாடியே வந்துடுறேன். டேய், அவனுக்கு புறா இறங்குற மாதிரி பாடுறே.
ரெஃப்ரே அவனுக்கு புறா இறங்கிடுச்சு. ஏய் உங்கள் புறா தோத்துச்சு, ரஹீம்கிட்ட சொல்லுங்கடா. இங்கே வாங்கடா. எங்கடா போகிறீங்க? உங்களை தான்டா கூப்பிட்றேன், இங்கே வாங்கடா. என்னடா போகிறானுங்க? எனக்கு ஏதோ தப்பா படுது. இலியாஸ், நான் ரவி பேசுகிறேன். ரவியா? ரவியா? பரவாயில்லையே, என்னை மறந்துருப்பான்னு நினச்சேன். நீ கிளப் ஆரம்பிச்ச தப்பு இல்லை, நீ என்னை ஜெயிச்சது தான் தப்பு. கவிராஜை இன்ஃபார்மராக தான் எனக்கு தெரியும். அப்புறம் தான் தெரிஞ்சது உன் ஃப்ரெண்டுன்னு. அவனை பார்த்த அன்னைக்கே முடிவு பண்ணிட்டேன், அவனை வச்சு தான் உன்னை கிளப்பை விட்டு தூக்கணும்னு. உன் புறவை கொண்டது நான் தான். மைக்கில் நான் சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் நான் அமைதியாக இருந்தேன். இல்லைனா உன்னை அப்போவே முடிச்சிருப்பேன். உன் ஃப்ரெண்டு கவிராஜுக்கு இருக்கான்னு பாரு. கவிராஜ் எதுன்னு பார்க்கலாம். போடா. கவிராஜ், ஏய் கவிராஜ். கவிராஜை ரஹீமை வச்சு போட்டது நான் தான். ஒன்னையும் கவிராஜையும் பிரித்தது நான் தான். ஏய் அவன் விழுந்து கிடக்குறான்டா. முடிஞ்சா வந்து தொடரா பார்க்கலாம். ஏய் சீக்கிரம் வாடா. ஏய் கவிராஜ், ஏய் கவிராஜ், கவிராஜ், ஏய் கவிராஜ், ஏய் கவிராஜ், ஏய் கவிராஜ் எந்திரா. என்னாச்சு உனக்கு? ஏய் எங்கே போகணுன்னு எனக்கு தெரியும். அவனை தொட்டினா அவனுக்கு மேலே இருக்கவன் வருவான். ஃபஸ்ட்டே கிளப் ஆரம்பிச்சேன்னு தெரியும்ல அவன் என்னென்ன பண்ணான்ட்டு. இதுக்கு ஒரு முடிவு கட்டிட்டு தான் நான் திரும்ப இங்கே வருவேன். அவன் நம்மளை தேடி வரதுக்கு முன்னாடி நாம் அவனை தேடி போகிறோம். இலியாஸ் ரவியை தோக்கடிச்சதுனால தான் ரவி இலியாஸை பழி வாங்க கவிராஜை கொண்டதான் நினச்சிட்டு இருக்கான். ஆனால் நடந்தது வேற ஒன்று. அதை தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம காத்திருக்கணும்.